ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஏஆர்ஸ் இமேஜஸ் எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் படங்கள் வந்து எப்படி ஏஆர்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யுது. ஓகே பாருங்க, இல்லை நிறைய இமேஜஸ் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஏஆர்ஸ் பயன்படுத்தி பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஏஆர்ஸ் இமேஜஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சேன். இது ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணதில் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகான இமேஜஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ இதுகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா ப்ளே கிரவுண்ட் ஏஐ. அந்த ப்ளே கிரவுண்ட் ஏஐயில் போயிட்டு இப்போ நீங்கள் போங்க ப்ளே கிரவுண்ட் ஏஐ, ரைட். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் இந்த பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் உங்களோட ஜிமெயில் வழியாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணனால இப்படி வருது. லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் எடுத்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு $12 இதில் வரும். ஓகே, நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரைட், நீங்கள் எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம். ரைட், உங்களுக்கு வந்து நாலாந்து உங்களுக்கு 1000 இமேஜஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஏஐ இமேஜஸ். நான் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து லிமிட் ஆஃப் இமேஜஸ் தான் நீங்கள் என்னது நீங்கள் 1000 இமேஜஸ்க்கு மேலே நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு குவாலிட்டி இமேஜஸ் வந்து ஒரு 40 இமேஜஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகே ரைட், இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இதில் வந்து கொடுக்குறேன் கோட் கிருஷ்ணான்னு சொல்லி கொடுக்குறேன். கிருஷ்ணான்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இப்போ லார்ட்னு சொல்லுவேன், லார்ட் கிருஷ்ணான்னு கொடுக்கணும். ஜென்ரேட் பண்ணோம்னா இதில் பாருங்கள், நான் வந்து இதில் 4 கொடுத்துருக்கேங்க. ஓகேங்க, நான் நம்பர் ஆஃப் ஒரு இமேஜஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை 4 இமேஜஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் வருதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க லார்ட் லிட்டில் கிருஷ்ணான்னு கொடுக்குமே, லிட்டில் கிருஷ்ணா. இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் வந்து இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் இப்போ தான் நான் உங்களுக்கு நினச்சி நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஏஆர்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி வருது. ஓகே ரைட், இப்போ இதே மாதிரி இன்னொரு இதுவும் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக இதில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இந்த இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் வெர்ஷனில் போயிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபேஸ் ரீஸ்டோஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரீஸ்டோர் ஆகி உங்களோட இமேஜஸ் வந்து சேவ் ஆகும். ஓகே, அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி திரும்ப நான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பண்ணி காட்டணும்னா ஃபேஸ் ரீஸ்டோஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த இமேஜஸ். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதை கிளிக் பண்ணால் இது டவுன்லோட் ஆகிடும். ரைட், இந்த வால்பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இது வந்து ஏஐ ஆர்ட்ஸ், இது வந்து ஏஐயில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண இமேஜஸ். ரைட், இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டூல் ஒன்று உங்களுக்கு இருக்க அவைலபிளாக. நீங்கள் வந்து பிங்னு சொல்லி, பிங்ன்றது ஒரு சர்ச் என்ஜின். பிங்னாலே அந்த சர்ச் இன்ஜினாலே நம்மளுக்கு வந்து ஏஐ ஆர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ அதில் நீங்கள் டைப் பண்ண கூகுள் சர்ச் இன்ஜினில் பிங் இமேஜ் ஜென்ரேட்டர்னு, இமேஜ் கிரியேட்டர்னு சும்மா சர்ச் பண்ணுங்கள் இன்டர்நெட்டில். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போகும். ரைட், இதுதான் வந்து பிங் அவங்களோட ஏஐ இமேஜஸ் ஜென்ரேட். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கோட் கணேஷான்னு போடுவோம், கணேஷா. இப்போ நான் வந்து இதை கிரியேட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அது கிரியேட் ஆகுது. இப்போ ஏஐ இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம இதில் இந்த ப்ராம்ப்டையும் கொண்டாந்து அதில் கொடுத்து பார்க்கலாம். லார்ட் லிட்டில் கிருஷ்ணா. ரைட், நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்றவாறு உங்களுக்கான ஏஐ இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகுங்க. நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டை வந்து நீங்கள் யோசிச்சு அழகாக செட்டிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் லார்ட் கணேஷான்னு சொன்னோன்னே விநாயகர் படம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஆகுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த அளவில் உங்களுக்கான உங்களோட கெப்பாசிட்டி நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த அளவு அழகாக வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி இதுகளையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா ரைட், இப்போ அடுத்த வந்து லிட்டில், இப்போ அந்த அதே ப்ராம்ப்டை கொண்டாந்து இங்கே என்ன போட்டுருவேன், லார்ட் லிட்டில் கிருஷ்ணான்றதை போட்டு கொண்டாந்து கொடுக்குறேன் பாருங்கள்.
ரைட். இப்போ இதுகளில் வந்து இந்த மாதிரி 2 இதுகளில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைனிங் வேணும்னா நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வெட்டிங் கார்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வால்பேப்பர். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான வால்பேப்பர்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஏஐ ஆர்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. இப்போ இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் ஏஐ இல்லைனா இந்த மாதிரி டூல்ஸ்களை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏஆர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இதுகளில் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஏஆர்ஸ் வந்து இன்னொருத்தவங்க ஜென்ரேட் பண்ணுறேன் அதே இதில் வந்து இப்படி தான் நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் இதுக்கு பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஜென்ரேட் பண்ணலாம். திரும்ப அடுத்த நாளுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே. நீங்கள் அன்லிமிட்டட் கிடையாது. ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பாருங்கள், அது திரும்ப அதே ப்ராம்ப்டை திரும்ப யூஸ் பண்ணுறேன். திரும்ப அதே ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, வேற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அழகாக அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரைட். உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமா உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் வரையும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி அழகான ஏஆர்ஸ் இமேஜஸ் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இமேஜஸ் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரைட். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.